நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்ல. என் லவ் ஸ்டோரி கேட்டா இப்படி ஃபீல் பண்றீங்க? எது லவ் ஸ்டோரியா? இதெல்லாம் லவ் ஸ்டோரின்னு வெளியே சொல்லிட்டாதரா. ஹலோ கேஸ், நான் நம்பிக்கைச்சுவா. நீங்கள் என்ன மூவி பார்க்க போறோம்னா ஆர்டின். இந்த 10 ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் ஒன்று நிறுத்திருக்காரு ஹீரோ. ஹீரோயின் அங்கே பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த கேட்டில் ஒரு பொண்ணை பற்றி காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு நல்ல தமிழ் ஃபுட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் கிடைக்கும் போது ஹீரோ ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க போகிறாங்க. அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் பிடிச்சி போயிட்டு ஹீரோட அவங்க க்ளோஸ் ஆகிறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு லவ் ஏற்படுது. ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ப்ரொப்போஸ் பண்ணி ஐயோ இல்லப்பா அப்படிலாம் அதெல்லாம் இப்போ பெரிய வார்த்தை எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லவ்ல ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. இந்த வழியே நான் உணவா அந்த வழியை நான் உணவு கலக்காம இருக்கு, அதுக்குள்ள அடுத்தவா நான் அவங்க அக்செப்ட் பண்ண முடியாது. உடனே அந்த ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. மடோனா சூப்பர்ஸ்டின் ஒரு லவ் பண்ணுறதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த முக்கோண காதல் எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்றதான் ஒரு ஸ்டோரியாக தான் இந்த படம் கொண்டு போயிருக்காங்க. அதாங்க ஓகே. இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை நடிச்சிருக்க சனந்த் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் சரி, மடோனா சபர்ஷின், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டுற ஹீரோயின் அவங்க பேர் வந்து இமையா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டோட ஹீரோட ஃப்ரெண்டாக வர மணிந்த கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் உண்மையான பேர் மணி தான் போல. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. அவரால் இவங்க முக்கியமான ரோலில் இருக்கு. இவங்க 4 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் டியூரேஷனில் காட்டுறாங்க. இவங்க 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து நல்லாவே போட்டிருந்தாங்க. நான் மோஸ்ட்டாக மியூசிக்லாம் நாய்ஸ் வருது. எனக்கு வந்து மியூசிக் வந்து நாய்ஸ் வந்தால் தான் பிடிக்கல, வேஸ்ட்டியாக மொக்க அப்படின்னு. இந்த படத்தில் மியூசிக்லாம் வந்து நல்லாவே போடுறாரு. ஸ்பெசிஃபிக்காக ஒரு புல்லாங்கல் மியூசிக் வரும். சூப்பராக இருந்தது அந்த மியூசிக் நல்லா தான் இருக்குது. அதே போல் விஷுவலாக காமிச்சிக்க சில இந்த ராஜஸ்தான் சுற்றி இருக்கிற காட்டுற இயற்கையான விஷயம்லாம் ரொம்ப கேமராமேனையும் பாராட்டலாம். இந்த படத்தோட மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை. முனை நினைத்து பூவனுக்காக இந்த மாதிரி பல ஸ்டோரி வந்து இந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹீரோக்கு வந்து அந்த அதான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கடைசியாக அந்த ஒரு 6 வருஷங்களில் நடந்து மறந்துடுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதுவும் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. அதுவும் நிறைய நம்ம கொரியன் சீரிஸை பார்த்துவோம், இங்கிலீஷ் படத்தில் பார்த்துவோம், தமிழ்லேயே சில படங்கள்லாம் இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் என்னதுன்னா, ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லாவே கூடாது. ஸ்பெசிஃபிக்காக கேமராமேன் அவரோட சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை விஷுவலாக காமிச்ச இடம்லாம் இயற்கை விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. படத்தோட மைனஸ் எடுத்துக்கிட்டா, படத்தில் வந்து இப்போ புதுசாக தான் இல்லை, ஏற்கனவே அந்த சில படங்களை ஞாபகம் இருக்குது. அதான் அந்த படத்தோட மைனஸ் ஆகுது. அதே போல் இது வந்து ரொம்ப பேட்டர்னுக்கு ரொம்ப ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது மூவி. இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சு அது உங்கள் இஷ்டம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்லோ பண்ண மூவி. அப்போ அதே போல் இது வந்து ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்ச் மூவி தான். என்ன ரேட்டிங் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.7 தருவேன். அதில் தான் படம் அமைஞ்சிருக்கு. என் காசு தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கு. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் காசு நம்ம தெளிவில் பாரு.